ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெக்கியோட ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் ஒரு ஹிந்தி பொண்ணு, நீங்கள் அழகாக பிரைட் மாதிரி ரெடி ஆகிட்ருக்கீங்க. நான் அழகாக இருக்கேன்னா? உனக்கு என்ன, நீ அழகாக தான் இருப்ப. கேவா ரெமி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ரெடி ஆகிட்டல்ல? நான் ரெடி தான். என்னாச்சு, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இங்கே வாங்க அப்படின்னு ரெமி இவங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறா. அப்படியே கட் பண்ணா இங்கே ரெமியோட அம்மா எங்கே போனாலுங்க 2 பேரும். இவ்வளோ நேரம் ஆச்சு. சோட்டு ரெமிக்கா? பெரியம்மா தெரியலையா? சரி வயனாச்சு பார்த்தியா? இல்லையே. எங்கேயாவது 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ வீட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது. ஸோ மேரேஜ் தான் நடக்குது வீட்டில். பச்சை எங்கே போச்சுங்கன்னே தெரியல. ஒன்றே நீங்கள் மாமா கேவா छोटू சொன்னானே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு. அரே வயன் கித்தனா சுந்தர. அவ்வளோலாம் இல்லைம்மா. சரி ஜல்தியாக ஷாதிக்கு டைம் ஆகுது, போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் போய் வீட்டில் ஒரு சில ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஷாதி பண்ணுறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. அங்கே இருக்க ஐயர், அரே ஆவோ ஜல்தி ஆவோம்மா, ஷாதிக்கு டைம் ஆயிடுச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே? ஐயரே இது ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை வந்துட்டுருக்காரு அப்படின்னு ரெமியோட அப்பா. அப்போ தான் மாப்பிள்ளை சார் நம்ம ஜேகே லைக் நார்த் கல்ச்சர் ஷாதி அவுட்ஃபிட் போட்டு வராரு. ஸோ அதுலேயே செம்ம ஹாட்டாக இருக்கார். எல்லாருமே ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்ககிட்ட வயன் இது மாதிரி பார்த்தி செம்மையாக இருக்காருடி. சுப்காரோ, அவர் அழகாக தான் இருக்கார், அதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் போல் பிரைடையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து உட்காந்ததும் அப்போ ஜேகே இருந்துட்டு, ஓய் பேபி இன்னைக்கு அழகாக இருக்க. டீகே, மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ஹிந்தியை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, ஏன்னா எனக்கு அது சரியாக வராது சரியா? டீகே அச்சா, இப்போ தானடி சொன்ன பொண்டாட்டி. சரிங்க, சரி உனக்காக நான் கற்றுக்குறேன். சரிங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஐயர் இருந்துட்டு 2 பேரோட ஆன்சர் ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே கை நீட்டுறீங்க. அப்போ உங்கள் ஆன்சர் ஜேகே பார்த்துட்டு, வயன், நீ வயன் தானே? ஆனால் அவரோட தம் ஃபிங்கரில் அந்த மூல் இருக்காதே. கியா அப்படின்னு உங்கள் தம் ஃபிங்கரை பார்த்துட்டு அப்படியே ஹைட் பண்ணுறீங்க. வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? நீ வயன் தானா? வயன்னு ஹைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜேகே உங்கள் ஆன்சர் ஹோல்ட் பண்ணி பட்டனை இஞ்சிடுறாரு. யார் நீ வாயின் கிடையாது அப்படின்னு கத்துறாரு. அப்போ எல்லாருமே, தம்பி அது வைன் கிடையாது, அவள் ரெமி. மாப்பிள்ளை தம்பி என்னாச்சு? அது வைன் கிடையாது, அவள் ரெமி. நீங்கள் எதுக்கு வைனை பற்றி கேட்டுட்ருக்கீங்க? இது ரெமி அப்படின்னு ஜேகே கன்ஃபியூஸாக இருக்கார். ஸோ ஒரு பக்கத்தில் இருக்க பொண்ணு அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டுருக்கு. 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சு நின்றுட்டுருக்கா. நார்த் கல்ச்சரில் ஃபேஸை கவர் பண்ணியிருப்பாங்களே ஷால் போட்டு, எனக்கு நல்லா தெரியும் இது வைன் கிடையாது, இது வேறு யாரோ அப்படின்னு அந்த ஷால் எடுத்து விட்டுடுறாரு. பார்த்தா உள்ள நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. ரெமியோட அம்மா அப்பாலாம், வயன் நீ என்ன இங்கே பண்ணுற? ரெமி எங்கே? கியாவா பச்சி, ரெமிக்கா அப்படின்னு உங்களை வந்து படித்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் இனிமே கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. உன்னை தான் வைன் கேட்டுட்ருக்க. ரெமி எங்கே? அங்கிள், ரெமி ஓடிட்டா. அவளுக்கு उसे शादी पसंद नहीं है. वयन अब क्या कह रहे हैं? अंकल ரெமி भाग रही. ஒத்தா தமிழில் பேசுங்கடா, ஒரு மயிரோ புரியல அப்படின்னு ஜேகே கத்துறாரு. இங்கே பாரு, உன் பேர் என்ன? வயனா? வயன். அப்போ அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கேட்கும்பொழுது அவள் எதுக்கிட்டே வயன்னு பேரை மாற்றி சொன்னான். அப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன், அவள் பேர் வைன் கிடையாது, ரெமின்னு. இப்போ அவள் எங்கே போனா அதை மட்டும் சொல்லு நீ. எனக்கு தெரியாது. அவளுக்கு பதில் நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க? எல்லாம் தெரிஞ்சு தானே உட்காந்துருக்க. நஹி, ரெமிக்கு ஷாதியில் பிடிக்கலையா, அதனால் அவள் ஓடிட்டா. கொஞ்ச நேரம் என்னை இங்கே உட்கார சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் இது ரெமி கிடையாது நான் தெரிஞ்சதோ எப்படியோ மேரேஜ் நின்றுடும்ல. 2 பேரும் நல்லா பிளான் போட்டு என்னை ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஜங்குக்ஜி அப்படி இல்லை, ரெமிக்கு ஷாதியில் பசந்த் नहीं है.
பிடிக்கலன்னா எதுக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டா, எதுக்கு இந்த மேரேஜ்க்கு அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஜேகே ரம்யாவோட அப்பாவை முறைச்சி பார்க்குறாரு. ரம்யா வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஷாதி பண்ணிக்க அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு. எனக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போது மேரேஜ் இங்கே நடந்தாகணும். என்னோடய டீலர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி என்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியாது. சொல்லு ரம்யா எங்கே போயிருக்கா? உனக்கு நல்லா தெரியும் அவன் எங்கே போயிருப்பான்னு. உங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்க மாட்டான். எங்கே போனா சொல்லு. ஜங்குக்ஜி முझे नहीं पता, என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகல அவள். 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பிளான் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். எங்கே ஓடி போனா அவள், யார் கூட? नहीं नहीं मुझे कुछ नहीं आता, ஜங்குக்ஜி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உடனே ரம்யாவோட அம்மா, வயன் சொல்லு அவள் எங்கே போயிருக்கா? உன்னை நம்பி தானே அவளை விட்டுட்டு போகணும். ஏன் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து எங்களை ஏமாத்தினீங்க? ஆண்டி ரம்யா உங்களுக்கு முன்னாடியே சொன்னா இந்த ஷாதியில் பிடிக்கலன்னு. நீங்கள் ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்க? இப்போ பாருங்கள் அவள் உங்களை ஏமாற்றிட்டு ஓடிட்டா. ஆக்சுவலாக எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுடா, அதனால நான் 1 வீக்காக எதுவுமே போடலை. கேட்குதா டொக்கு டொக்குன்னு? ஸோ இப்போ ரம்யாவோட அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாவ அதையாச்சும் சொல்லு வயன். சரி ரம்யா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறாள். அப்போது வயன் இங்கே பாரு அப்படின்னு அவள் பேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்கா. என்னடி பண்ணிகிட்ருக்கா? இதெல்லாம் எதுக்கு எனக்கு மாட்டி விட்டுறா? வயன் சும்மாரு. வயன் இங்கே பாரு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் சரியா? எதுக்கு? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த ஷாதி பிடிக்காம தான் பண்ணுறாங்கன்னு. இங்கே உன் இயரிங்ஸ் அவரு. அரே ரமி கியா கரேங்க தும்? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க இப்போது? அவரு வயன் நான் சொன்ன அது மட்டும் கேளு. ஸோ நீங்களும் இயரிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க, அவளோட ஜுவல்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு விடுறா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு குர்த்தா போட்டுக்கிறா. எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ என்னமோ பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குது. குச்சினாகி வயன் கொஞ்ச நேரம் காமாயிரு, நான் சொல்கிறேன். ரெமி நிறுத்து, நீ ஓடி போக ட்ரை பண்ணுறியா? சும்மா இரு வயன், நான் சொல்கிறது மட்டும் செய் அப்படின்னு உங்களை இழுத்துட்டு வந்து அவளோட ஷால் எடுத்து உங்கள் ஹெட்டில் போட்டு விட்டுறா. அரே ரெமி கியா கரேங்க தும்? நிறுத்து இதெல்லாம் வேண்டாம். வயன் ப்ளீஸ் வயன், எனக்கு இந்த ஷாதி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், அதுதான் நான் இங்கேருந்து ஓடி போகலான்னு இருக்கேன். என்ன அப்படி நீங்கள் ஏஞ்சி அந்த ஷாலை எடுத்துடுறீங்க? என்னால் முடியாது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா உன் பாப்பா மாமா கிட்டே போய் நீ சொல்லிவிடு, அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லைன்னா உன் ஃபியான்ஸுக்கிட்டே நீ சொல்லலாம். அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. புது வைன், நீ சொல்கிறதுலாம் நான் போய் அம்மா அப்பா கிட்டே சொன்னேன்னா அது கண்டிப்பாக நடக்காத, ஷாதியும் நிற்காது. நான் இங்கேருந்து ஓடி போனால் மட்டும்தான் இந்த ஷாதி நிற்கும். ப்ளீஸ் வைன், எனக்காக இதை மட்டும் பண்ணு. முझे क्या करने का मन है? நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நீ? கொஞ்ச நேரம் என்ன மாதிரி அவர் பக்கத்தில் நீ உட்காரு. கியா உட்காந்துட்டு அப்புறம் ஷாதி பண்ணிக்க சொல்கிறியா? இல்லை உன்னை ஷாதி பண்ணிக்க சொல்ல வாயின். எப்படியோ ஃபேஸை கவர் பண்ணி தான் நம்ம உட்காருவோம். அந்த டைமுக்கு எடுக்கும்பொழுது நீயும் தெரிஞ்சிரும்ல. அப்போது நீ ஏஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி ரெமி ஓடிட்டான்னு சொல்லு, அது போதும். கியா அப் கேள்றா ரெமி? என்ன விளையாடுற ரெமி நீனு? இது நடக்கிற விஷயமா சொல்லு? நீ நினச்சா நடக்குவாயின். ப்ளீஸ் டி, எனக்காக இது மட்டும் பண்ணு. எனக்கு அவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் இங்கேருந்து போயிடுறேன். ஷாதி நின்னதுக்கப்புறம் நானே வந்துடுறேன் வாயின். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்காக இதை மட்டும் பண்ணு. நீ மட்டும் இதை பண்ணலன்னா நான் செத்துருவேன். அப்போ யாரா ரமி? நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்க ரமி? உண்மையாக வாயின், நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது தான் நடக்கும். ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படின்னு அவள் கீழே உட்காந்து அழுறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் வாயின், மேரி சஹாயத் கரோ ப்ளீஸ், எனக்காக இதை மட்டும் பண்ணு. ரமி ஆராம் சே அழுவாத, நான் பண்ணுறேன் உனக்காக, நான் இதை பண்ணுறேன், நீ அழுவாத. ஆனால் ஷாதி என்னதுக்கப்புறம் நீ வந்துடுவல்ல? வந்து இந்த ரீசனுக்கு தான் உன்னை ஓடி போயிட்டு நீ சொல்லுவல்ல? ஷாதி நின்னதுக்கப்புறம் நானே வந்துடுறேன். எனக்காக இதை மட்டும் பண்ணுவாயன். சரி ஓகே, அவனுக்கு பதிலாக நான் கீழே போகிறேன். ஸோ ரெமியும் அந்த பிளேஸை விட்டு போயிட்டா, நீங்களும் கீழே வந்துட்டீங்க மேரேஜ்க்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெமியோட அம்மா கிட்டே சொல்கிறீங்க.
இதுதான் ஆண்டி அவன்கிட்ட சொன்னா, அவள் திரும்பி வந்துடுவா. ஷாதி நின்றுச்சுன்னா இதெல்லாம் ஜேக்கி கேட்டுக்கிட்டு அப்படியே முறைச்சி நின்றுட்டுருக்காரு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது? நான் என்னடி பண்ணுறது? இந்த கல்யாணம் நின்னதான் வருவாளா? என் மான மரியாதை எல்லாம் போனதுக்கப்புறம் அவள் வருவா. அதுதானே? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ இங்கே இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்காது. ரெமிக்கு பிடிக்கல. அவள் இங்கே வரவும் மாட்டா. ரெமி வரலன்னா என்ன? அதான் இங்கே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்களே, இங்கேருந்து யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் நடக்காது. இங்கே இருக்க எந்த பொண்ணும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இல்லை. யார் சொன்னா? அதான் நீ இருக்கே பொண்ணு மாதிரி அழகாக ரெடியாக இருக்கே, உன்னையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கியா நாய் நாய் ஜங்குக்ஷி, நான் பண்ணிக்கவே மாட்டேன். இதை நான் ரெமியை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணேன். எனக்கு உங்களை ஷாதி பண்ணிக்கணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. பாரு, உனக்கு எனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிரே, உண்மை தானே? ஆமாம் சார், உண்மைதான். பாதி ஷாதியை முடிஞ்சிருச்சு உங்கள் 2 பேருக்கும். நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஓடலான்னு பார்க்குறீங்க. டக்குன்னு சீக்கி உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு எங்கே ஓட பார்க்குறேன்? தாண்டி இல்லடி ஜங்குக்ஷி, எனக்கு ஷாதி வேண்டாம், என்னை விட்டுருங்க. என் கிளைண்ட் எல்லோரும் என்னை பார்த்துட்ருக்காங்க. கத்தாமல் இங்கே சும்மா வந்து உட்காரு. மரியாதை இந்த மேரேஜ் பண்ணிக்கோ. ஆண்டி அங்கிள் நீங்களாச்சும் சொல்லுங்கள், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்கள பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க பின்னாடி ஜெக்கியோட கார்ட்ஸ் எல்லோரும் கன் வச்சு நின்றுட்டுருக்காங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்க எதுவும் பண்ணல, அப்போ நீ பண்ணு, இந்த மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்கள விட்டுடுறேன். ஜெக்கி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? 2 பேரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தணும்னு ட்ரை பண்ணிங்கள்ல, இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். ஜங்குக்ஜி, ரெமி வந்துடுவா. அவள் வந்ததும் பேசிக்கலாம், ப்ளீஸ் இப்போ விட்டுருங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல மேரேஜ் நடந்தே ஆயிரு. அதான் பாதி கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் என்ன பண்ணணும்? தாலி கட்டணும். அதானே, எங்க எடுத்து கொடு. இல்லை, ரெமி வந்துடுவா, அவள் வந்ததும் பேசிக்கலாம். ஆராம்சே ஜங்குக்ஜி, ஆராம்சே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஜெய்கே அவங்களுக்கு தாலி கட்டி விட்டுடுறாரு. யா கரிங்க தும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த செந்தூரம் எடுத்து வச்சிடுறாரு. ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து நோஸ் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக அந்த செந்தூர் தான் இருக்குது. அப்படியே ஜேகே அழுதுகிட்டே பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணேன்? எனக்கே இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தரீங்க. ரெமி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதுவும் பேசக்கூடாது. நீ என் பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நான் உன் புருஷன். நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும், புரியுதா? வா நம்ம வீட்டுக்கு போகலாம். முझे छोड़ दो, நான் வரமாட்டேன். வேறு யார் छोड़ दो ஜங்குக்ஷி, நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க. நீ வந்ததான் ஆகணும், வா அப்படின்னு உங்களை தரன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ஜெக்கியோட ஹவுஸ் வந்ததோ அங்கே இறங்கி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடு. கித்தனா படாக்கற, இது உன்னோடுதா? இல்லை, நம்மளோடது. மசன்னு பேசாமல் உள்ள வாடி என் பொண்டாட்டி அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே அப்படியே நின்றுட்டு அவன் சொன்னதே யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க நடுவில். அப்போ ஜேகே, அஜுமா அவளை மேலே கூப்பிட்டு போ. சரிங்க ஐயா அப்படின்னு அவங்க வந்து, வாமா போகலாம். இல்லை, நான் எங்கேயும் போகல, நான் எங்கேயும் வரமாட்டேன். ஏன் என்ன என் கூட இருக்க போறியா? இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அந்த ஆண்டி கூட மேலே போயிடுறீங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்ருக்கீங்களா? ஸோ அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜெக்கி ரூம்குள்ளே வராரு. இவன் எதுக்கு இப்போ உள்ளே வரான்? நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜெக்கி உள்ளே வந்துட்டு, என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டாளா? வந்ததுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்கா? அப்படின்னு ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே ஏறுறாரு. நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பனே பண்ணல, இனிமேல் தூங்குற மாதிரி தான் நடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஹார்ட் கிட்ட அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு உங்களோட ஹார்ட் பீட் நல்லா கேட்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஐயோ என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு நீங்கள் ஐஸை ஓப்பனே பண்ணல, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஹார்ட் பீட் கேட்டது உங்கள் லிப் கிட்ட சாஃப்டாக
அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து குட் நைட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட பில்லோலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போது நீங்கள் டக்குன்னு ஏஞ்சி பார்க்குறீங்க, என்ன பண்ணா இவன் இப்போ எனக்கு என் லிப்பில் என்ன பண்ணா அப்படின்னு உங்கள் லிப்பை அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. கிஸ் பண்ணிட்டானா? ஏன் அவன் இப்படி பண்ணான்? அதுவும் இல்லாமல் எங்கே கை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன்? அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு உட்காந்துட்ருக்கீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ஸோ நீங்கள் சைடாக படுத்துட்ருக்கீங்க. அப்பன்னு பார்த்துக்கிட்டா ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் ஆப்போசிட்டில் மிரர் முன்னாடி ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஸோ அவரோட பேக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்காரு. அப்போது நீங்கள் என்ன சுதா காலையிலே இவன் இந்த நிலமையில பார்க்கணுமா? உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்ததும் உங்களுக்கு ஒரே மார்னிங் பில்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காடுறீங்க. அப்போ ஜேகே மிரரை பார்த்துட்டே, என்ன காலையிலே கண்குள்ளா காட்சியாக இருக்கா? நம்ம மைண்ட் வாய்ஸில் பேசுனது இவனுக்கு எப்படி கேட்டுச்சு? நஹி அப்படி ஒன்றும். நீ அதை சொல்கிற, நான் அதோ அந்த விண்டோ அதுக்கு வெளியில் இருக்க வியூ நல்லாயிருக்கும் அதை சொன்னேன். நீ அதை சொல்கிற அப்படின்னு ஸ்மெர்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வராரு. குச்சினை நானும் அதை தான் சொன்னேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வேர்ட்ஸை மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகேயும் ஃப்ரண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்ஜி தும் கியா கர் ரஹே ஹோ? எதுக்கு இப்போ கிட்ட வந்துக்கிட்டே இருக்கீங்க? நீ மட்டும் காலையில் ஒரு நல்ல வியூவாக பார்த்து ஏஞ்ச, அந்த மாதிரி நான் பார்க்க வேண்டாமா? நீ என்ன பேசுகிற? தள்ளு முதல்ல அப்படின்னு வெட்ட விட்டு ஏஞ்சி நிற்கிறீங்க. அகைன் ஜேகேவுமே ஏஞ்சி உங்ககிட்ட வராரு க்ளோஸாக. ஜங்குக்ஜி வாஷ்ரூம் கஹாं है? வாஷ்ரூமா? அதோ அங்கே அங்கே உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கும். நீ வாஷ்ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்கணும், புரியுதா? ஏன் நீ வரணும், நீ வந்து தான் ஆகணும், ஏன்னா நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஐ விங்க் பண்ணிவிட்டு ரொம்ப விட்டு போயிட்டாரு. ஸோ நீங்களும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் ப்ரிட்டியாக டார்க் ப்ளூ கலர் சாரீ வியர் பண்ணிவிட்டு வரீங்க. அதை செக்கே பார்த்துட்டு லுக்கிங் ப்ரிட்டி. நான் ஒன்றும் கேட்கல, ஆனாலும் நான் சொல்லுவேன், பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரீலாம் வியர் பண்ணாத. கோன் நான் ஏன் வியர் பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் நீ பாடி கான் ட்ரெஸ் தான் வியர் பண்ணும், புரியுதா? பாடி கானா? நஹி, நெய்யும் கிடையாது, பாலும் கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு. நான் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அப்புறம் நானே வந்து போட்டு விட்டுருவேன். तुम ऐसा क्यों बात रहे हो? இது பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹிந்திலலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நீ தமிழ்லேயே பேசு. முடியாதுடா, எனக்கு தோன்றது தான் நான் பேசுவேன். நீ சொல்கிற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். இப்போயும் நான் இங்கேருந்து போயிடுவேன். எங்கே முடிஞ்சப்போ பார்க்கலாம், போடி. எல்லாருமே இருக்காங்க சுற்றி, என்னால் போகவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னோடய ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறது, அதான் சொல்ல தெரிலல்ல, வாயை மூடிட்டு உட்காரு. உங்ககிட்ட ஒரு ஜெயில் கைது மாதிரி நான் இங்கே இருக்கணும் போல். இங்கே பாரு, ஆனால் நான் அப்படி இருக்கவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்களா? ஸோ ஃபியாஸ் கழிச்சு கார்டன் போய் பார்க்குறீங்க. அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அரே பேட்டா தும் யா கியா கர் ரஹே ஹோ? அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு, அக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ என்னங்க பண்ணுற? உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க. எங்கடான்னு பார்க்குறீங்க? ஸோ அவங்களும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஜேகேயோட வீட்டில். அவங்க அம்மா உங்களை பார்த்ததும் ஓடி வந்து, மேடம் நீங்கள் தான் ஐயாவை மேரேஜ் பண்ண பொண்ணா? நான் தான். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட்டாக நீங்கள் போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகுற வரைக்கும் அவர் கூடயே இருக்க சொன்னார். ஓ சரி, ஓகே பேட்டி, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் ஜேகே வந்து நிற்கிறாரு. கியாவா ஜங்குக்ஷி, இதுக்கு இப்படி வலிய மறைச்சி நின்றுட்டுருக்க? இவ்வளோ உனக்கு முன்னாடியே தெரியும்ல. அதுதானே, இவ்வளோ தானே அன்றைக்கி நீங்கள் என்னை ஏமாற்றினீங்க. நாங்கள் ஒன்று ஏமாத்தல, நீ தான் ஏமாந்து போனேன். கொஞ்சம் ஓராக பேசுறதை நிறுத்திட்டு என் கூட வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எங்கே? நான் வரமாட்டேன், வேறு யார் சூடோ? நான் வரமாட்டேன்.
நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள லிஃப்ட் பண்ணிவிட்டு கார் சீட்டில் உட்கார வைக்கிறாரு. அரே ஜங்குக்ஜி, உனக்கு என்னடா வேணும்? இந்த பாரு, நான் சொல்லிட்டேன் என் கூட வான்னு. நீ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்தால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நீ அடம் பிடிச்சின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. உனக்கு தெரியும், எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். அப்படின்னு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ ஜேகேவும் காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஜேகேவை ஃபேஸ் பண்ணாமல் விண்டோஸே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே அதை நோட் பண்ணி இவங்க சின்ன பிடிச்சி டேர்ன் பண்ணுறாரு. அரே சொன்னா நான் முஜே எதுக்கு என்ன டச் பண்ணுற? பிகாஸ் ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். நான் எப்போ சொன்னேன்? நான் உன்னை அக்செப்டே பண்ணலையே ஹஸ்பண்டா. நான் பண்ணிட்டேன், நீ தான் என்னோட ஒய்ஃப்னு அப்படின்னு அங்கே உங்கள் சின்ன பிடிச்சி உங்கள் லிப்லே எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா? நான் அப்படி தான் பண்ணுவேன், என் கூட இருந்தால் நான் அப்படி தான் பண்ணுவேன். உடனே நீங்கள் உங்கள் சாரீ எடுத்த ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. அது ஜெக்கையும் பார்த்து சிரிச்சுட்டு, இப்போ நீ சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, இப்படி பண்ணால் நான் அதுவும் பண்ண மாட்டேன். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஒழுங்காக வாயை மூடிட்டு வண்டி ஓட்டு, இல்லைன்னா நான் ரன்னிங்லேயே குதிச்சுடுவேன். ஏய் உட்காரு, நான் சைலண்ட்டாகவே வரேன். அந்த பிளேஸ்க்கு நம்ம சீக்கிரமாக போகணும். எங்கே போகிறோம்? அங்கே போனதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த பிளேஸ்க்கும் போயிடுறீங்க. இறங்கி வந்தது பார்க்குறீங்க, ஒரு மாதிரி போட்லாம் நிற்குது. இப்போ எதுக்கு பீச்சுக்கு வந்தோம்? ஹனிமூன் கொண்டாட வா. அரே பாவா, நான் வரல அப்படின்னு ஓட பார்க்குறீங்க. சன்னவங்க ஹிப்போ ஒரு ஹேண்ட் வச்சு பிடிச்சி, எங்கேயும் நில்லு, எங்கேயும் ஓட முடியாது, என்னை விடு விடு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எது பண்ண மாட்டியா? சி, என்னடி பேச்சு இதெல்லாம்? நான் எங்கேயும் வர மாட்டேன். மேரி हाथ छोड़ो जंगुक्शी. நான் உன் கையே பிடிக்கலையே, ஏன் हाथ छोड़ोன்னு சொல்கிற? என்னை விடு, நீ எங்கே பிடிச்சிருக்கியோ என்னை விடு. அப்படியே ஜேகே உங்களை அவருக்கு க்ளோஸாக மூவ் பண்ணி, இங்கே பாரு, எதுவுமே பேசாமல் என் கூட மட்டும் வா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? சி, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நானும் அந்த மாதிரி பையன் கிடையாது அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க. என்ன? நீ தான் சொல்லணும், என்னை எதுக்கிட்டே எப்படி பார்த்துட்ருக்க? நானா? சரி வா போகலாம். ஆவோ சலேன், வா வா போகலாம் வா அப்படின்னு நீங்கள் ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஷிப்பில் ஏறி போகிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருக்கீங்க ரெண்டு பேரும். என்ன இவன் சைலண்ட்டாக இருக்கான், இப்படி இருக்க மாட்டானே யோசிச்சு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாரு. ஜங்குக்ஷி கேவா? சாஃப்டாக உங்கள் ஹேண்ட்ஸை அவரோட ஹேண்டால் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் தம் ஃபிங்கரில் மோல் இருக்கும்ல, ஸோ அதை ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. செகே, நீ என்ன பண்ணுற? மேரி हाथ छोड़ो, விட்டுடா என் கையை. முடியாது, கொஞ்ச நேரம். கான், என் கையை வச்சு நீ என்ன பண்ண போகிற? செகே எதுவுமே பேசாமல் உங்கள் ஹேண்ட்ஸையை ரப் பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸுக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீ என்ன பண்ணுற? விடு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீங்கள் பேசுறது எதுவுமே கேட்காம ஜேகே பாட கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜேகே ஃபியூ செகண்ட்ஸ் உங்கள் ஐஸையும் நல்லா ஒத்து பார்த்துட்டு, அன்றைக்கி இந்த ஐஸ் தான் நான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில். புரியல? ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்த ஐஸ் உன்னோடது, ஆனால் பொண்ணு எப்படி மாறிச்சு? அது எப்படி ஜேகே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட பேர் கூட தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சியா? அவள் பேர் ரெம்மின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு வாயினுன்ற பேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவளை வாயினுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் நீ தான் வாயின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சார், குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? ஃபியூ மந்த்ஸ் பேக் நீங்களும் ரெம்மியோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. பார்த்து நட ரெம்மி, இதான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்ககிட்ட. தெரியாத விஷயம்லாம் பண்ணாதானே. சுப்கர வாயன், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு வண்டி நான் நல்லா தான் ஓட்டுவேன். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, எப்படியே கொஞ்சமாக ஸ்லிப் ஆச்சு. இல்லைன்னா என்ன ஆகுறது, கால் சுழுக்கோடு போயிடுச்சு, இல்லைன்னா பெரிய ஃப்ராக்சராக இருக்கும். வாயை வைக்காதடி, நீ வா ஜல்தியாவோ அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வெளியில் ஒரு குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு. அப்போ நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க, அப்பா எவ்வளோ பிளட்டு போகுது. ரெண்டு ரெம்மி வந்துட்டு, வயன் முடிஞ்சிச்சு கிளம்பலாமா? சரிடி வா போகலாம் அப்படின்னு போகும்பொழுது அங்கே யாருக்காவது இங்கே பி பாசிட்டிவ் பிளட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டீங்க. பி பாசிட்டிவ்
ரெம்மி நான் போய் கொடுத்துட்டு வரட்டா? அப்படியா, உனக்கு ஓகேவா? ஆ, எல்லாம் ஓகே தான். சரி வா போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறீங்க. வந்தோன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி யாரோ கிடச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போது நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வரும்போது அகைன் அவங்க வந்து, மேம் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க நீங்களே வந்து கொடுங்க. ஏன் என்னாச்சு, யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்களே? இல்லை மேம், அவர் ஆல்கஹால் எடுத்திருக்காரு, ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க அவரோட பிளட். ஓ சரி சரி வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு நீங்கள் தான் பிளட் தரீங்க. அப்போ ரெமிந்துட்டு, ஹே வயன் நான் அன்சைட் பெட்டில் படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கால் பெயினாக இருக்குடி. டீக்கே. ஸோ இப்படி ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு அந்த பாப்பா கண் முழிக்குது. அப்போது நீங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கீங்களே 2 பேரையும் பார்த்துட்டு, அக்கா நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸா? ஏன் என்னாச்சு, அப்படியே தெரியுறோம் பார்க்குறதுக்கு? ஆமாம், 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கீங்க. உடனே ரெமிந்துட்டு, எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் 2 பேரையும் பார்த்து. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். லவயன். ஆமாம், எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது நீயும் அப்படி தான் சொல்கிற. சன்னா அந்த பாப்பாவை பார்க்க விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்போது நீங்கள் டக்குன்னு உங்கள் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீ பேசு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போ அந்த பாப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஓய் எப்படி இருக்க, இப்போது எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் நீங்கள் இருக்க சைடே பார்த்துட்ருக்கா. என்ன நாங்கள் பேசிகிட்டே இருக்கா, அங்கே யார் இருக்கா, அங்கேயே பார்த்துட்ருக்க அப்படின்னு அந்த ஸ்க்ரீனை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் படுத்துட்ருக்கீங்களா. ஐஸை மட்டும் பார்த்துட்டு, ஐயோ சாரி தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் உங்கள் தம் ஃபிங்கரை மட்டும் காட்டிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அகைன் படுத்துக்கிறீங்க. யார் அந்த பொண்ணு, அவள் கூட தான் விளையாடிட்டு இருந்தியா? ஆமாம், அவங்க என்னோட நியூ ஃப்ரெண்டு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து நர்ஸ் கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ், இந்த பாப்பாவுக்கு யார் பிளட் கொடுத்தது? அதுவா, ஒரு பொண்ணு வந்து கொடுத்தாங்க, இப்போ தான் கிளம்புனாங்க. எங்கே இருக்காங்க? இப்போ தான் போனாங்க, வெளியில் தான் இருப்பாங்க போல். வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு இவ கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அந்த பர்சனும் பின்னாடியே போகிறாங்க. அதோ அந்த பொண்ணு போகிறாள் அவள் தான். ஸோ இவங்களும் பின்னாடியே போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ அப்படின்னு கூப்பிட்டது. ரெம்மி நிற்கிறா, திரும்பி பார்த்துட்டு, எஸ் என்ன வேணும்? அது அது உங்கள் நேம் என்ன? சாரி ஐ ஆம் ஜேகே. உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் யார் இவங்கிட்ட கேட்டா? எக்ஸ்கியூஸ் மீ வயன் அப்படின்னு அவள் சொன்னதை நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. ஓய் என்னடி என் பேர் சொல்கிற? அப்புறம் சொல்கிறேன். வயன் தேங்க்யூ அந்த பாப்பாவுக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு. அதுக்கா? ஓகே வெல்கம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறா. யார் அவள்? வயன் பாத்தியாடி, யாருன்னே தெரியாமல் வந்ததும் உன் பேர் என்னன்னு கேட்டாண்டி. அதான் டக்குன்னு உன் பேர் சொல்லிட்டேன். அப்போது அவனுக்கு ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறியா? மேபி இருக்கலாம்ல, அதான் அப்படி சொல்லிவிட்டா உன் பேரை. அடிப்பாவி, அதுக்குன்னு என் பேரை கிடச்சிது. டக்குன்னு உன் பேர் தான் மைண்டுக்கு வந்துச்சு. லூஸு. சுதான் நடந்திருக்கோ இப்போ கரெக்டாக செக் இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் என்ன ஆச்சு, எதுக்கு நீ இப்போது இப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா? அன்றைக்கி ரெம்மி நேமை மாற்றி சொன்னது தப்பு தான், ஆனால் அதுக்கு நீ வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குற அளவுக்கு ஒன்று அந்த லெவலுக்கு யார் போக சொன்னா? நான் போக சொன்னேன்னா இல்லை ரெம்மி போக சொன்னாலா? அதுவும் தப்பு தான். போதும் நிறுத்து, அந்த பேர் மட்டும் மாறாமல் இருந்துச்சுன்னா நான் உன்னையும் கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னையா? ஆமாண்டி அழகி அப்படின்னு உங்களை ஃப்ரெண்டில் இழுத்துட்டு உங்கள் நோசி செக்யூர் நோசி அப்படியே டச் பண்ணுறாரு. என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் என்னை அப்படியே பாரு, உனக்கே மேலெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ தள்ள. கொஞ்ச நேரம் என்ன அப்படியே பாரு. ஸோ நீங்களுமே கொஞ்ச நேரம் ஜெக்கியோ பார்த்துட்டே இருக்கீங்க. உன்னை நான் பார்க்க தான் சொன்னேன், லவ்வோடு பாரு, முறைச்சி பார்க்காத. ஜெக்கே அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெக்கியவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களால் ஐ கான்டாக்டே வைக்க முடியல. நீங்கள் சன்னான் சரி திரும்பிடுறீங்க. என்ன? என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. இப்படி என்னாச்சு? என்னை லவ் பண்ணுறியா? நஹி. அப்புறம் என்ன? பயப்படாத, உன்னை ஃபோர்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு 2 சான்ஸ் தரேன்.
உனக்கு என்னை பிடிச்சிருந்ததுன்னா என் கூடவே இரு, அப்படி இல்லைன்னா நீ என்னை விட்டு போகலாம், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ரியலி? ஆமாம். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் 2 பேரும் ஐ டு ஐ காண்டாக்ட் வச்சு பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஜேகே டக்குன்னு உங்கள் லிப்பை பிடிச்சி அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரொம்ப சாஃப்டாக. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு வியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவரோட நீஸை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. கியாவா, என்னதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கா? ஒன்றும் சும்மா தான் பார்க்குறேன். அப்புறம் யோசிச்சியா, என்கிட்ட வா அப்படின்னு அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுறாரு. ஸோ நீங்களும் ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிட்ட போய் உட்காடுறீங்க. ஓ, மம்மா பாப்பாலாம் எங்கே இருக்காங்க? இருக்காங்க, அவங்க ஊரில் இருக்காங்க. ஓ ஆமாம், அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? என் அம்மா பாப்பா இருந்திருந்தா நான் ஏன் உன் கூட இப்படி உட்காந்துருக்க போகிறேன்? என்ன அப்படின்னு உங்களை அப்படியே எழுதிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஒன்றும் பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஜங்குக்ஷி, நீ எப்படி என்னை தூக்கிட்டு வந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டே, உன் அப்பாவுக்கு மேலே கோவம்லாம் இல்லையா? சரியாக போச்சு. எப்படி ஏதாச்சும் கோவப்பட்டாலும் கொழுக்கட்டை பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜங்குக்ஷி, வாட் இஸ் கொழுக்கட்டை? நீ தான். அப்படின்னா சாப்பிட்ற பொருள். அப்போ நீ என்ன சாப்பிடுவியா? அம்மா அது எப்படி இருக்கும்? ஒன்றை மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். வாட் இஸ் கொழுக்கு முழுக்கு? உனக்கு எனக்கு குழந்த பிறந்தா அது மாதிரி இருக்கும், அப்போ உனக்கு புரியும். அப்போ ஜேகே அப்படியே உங்கள் லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படி கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகே உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணிவிட்டு, வாயன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், திஸ் வில் பி தி பெஸ்ட் டெசிஷன் இன் யுவர் லைஃப். கான் டெசிஷன்? அதான் நீ என்ன சூஸ் பண்ணிய. நான் எப்போ சொன்னேன்? நீ சொல்லனாலும் உன் கண்ணே காட்டி கொடுக்குது. போடா பாகல் அப்படின்னு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக போகுது. ஸோ அப்படியே ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா? செக்கப்புக்கு வந்திருப்பீங்க. அங்கே யாரும் ரெமி மாதிரியே இருக்குது. ஸோ பின்னாடியே போய் பார்க்குறீங்க. ஸோ அவங்களும் உங்களை பார்த்துட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க ரெமின்னு. ஸோ நீங்கள் ஸ்லோவாக நடந்து போயிட்டு ஒரு வால் பின்னாடி நின்றுட்டுருக்கா. நீங்கள் வாலுக்கு பேக் சைட் நின்றுட்டு, ரெமி நீ தானே? தும் யா கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு கோவமே இல்லாமல் தான் கேட்குறீங்க. அவளுக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எங்கே கோவமாக இருக்கீங்களோன்னு நினச்சி, வயன், ஐம் சாரி டி, நான் பண்ண தப்புக்கு தான் நீ போங்க. ஹே அதெல்லாம் இல்லை, என்னை மன்னிச்சிரு. ரெமி என்ன பேசுகிற நீ? நான் ஒன்றும் மேலே கோச்சிக்கல. வயன், நீங்கள் வா நம்ம போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போய் பேசுகிறீங்க. நான் இவ்வளோ நாள் ஏன் முன்னாடி வரலன்னா என் மேலே கோவமாக இருப்பேன்னு நினச்சி தான் வரல. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ அப்போயே வந்து என்கிட்ட பார்த்து பேசியிருந்தா நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன் உன்னை. முதல்ல நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன் ரெமி? நம்ம 2 பேரும் அப்படியே பழகணும். சாரி வைன். ஜேகே நல்லா வந்தாண்டி. தெரியும், உன்னை பார்த்தாலே தெரியுது. நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு பிடிக்காம தான் நான் மேரேஜ் விட்டு போயிட்டேன். ஐ திங்க் ஸோ ஜேகே உனக்குன்னு தான் எழுதி வச்சுருக்காங்க போல், அதான். அப்புறம் கித்னி மஹீனே? 8. ஓ 8 months ஆயிடுச்சா? என் கூட வீட்டுக்கு வா ரெமி. ஐயோ எனக்கு அவனை நினச்சாவே பயமாக இருக்குது. அவனுக்கு இனிமேல் மேலே கோவம் இருக்கும்ல. ஹே அப்படியெல்லாம் இல்லை, நீ வா, ஜேகே ஒன்றும் பண்ண மாட்டான். இல்லை வா, நான் இன்னொரு நாள் வரேன். அப்போ நானே ஜேகே கிட்டே பெர்மிஷன் கேட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே? சரி. ஸோ நீங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நைட் போல் ஜேகே வரான். என்ன தூங்கியாச்சா என் பொண்டாட்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது? குச் நஹி. நீ நைகின்னு சொல்லும் போதே ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சொல்லு என்ன விஷயம்? அது ஹாஸ்பிட்டல் வரல, அதுதானே, அதுக்கு தானே கோவம் அப்படின்னு உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டு
அதுக்கு தான் எனக்கு கோவம். அந்த சொன்னேன்ல என்னால் வர முடியலன்னு. சாரி, நெக்ஸ்ட் டைம் ஒன்றா போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யார் சொன்னா? அப்புறம் என்ன அப்படின்னு உங்கள் நெக்கில் என்ன சொல்லு அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது நீங்கள் ஆஹா இந்த கதை தான் வேணான்னு சொல்கிறது. நான் என்னடி பண்ணேன்? நீ அன்றைக்கி ஷிப்பில் பண்ணி அதனால தான் இதோ இப்போது ஒரு குட்டி என் வயிற்றுக்குள்ளே வளருது. நான் வேணான்னு சொல்லி நீ கேட்கலல்ல. உன்னை யார் இப்படி கொழுக்கும் மொழுக்குன்னு இருக்க சொல்கிறது? அப்படி இருந்தால் அப்படி தான் பண்ணணும்னு தோணும் எனக்கு. சிப்காரோ. சரி, என்ன விஷயம் சொல்லியா சோகமாக இருக்க? அது ரம்மி பார்த்தேன். நீ இப்போ தான் அவளை பார்க்குறியா? நான் அவளை எப்போயோ பார்த்துட்டேன். என்ன, நீ பார்த்தியா? எப்போ பார்த்தா? तुमने मुझे क्यों नहीं पता? हाँ, என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னோன்னா அவளை பார்க்கணுன்னு சொல்லுவேன், அதான் சொல்லலை. எப்போவுமே நான் தான் சொல்கிறேன், நான் அவளை பார்த்துட்டேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் அவள் என் கூட இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ். வேண்டாம் வைன். ஜங்குக்கா. வேண்டான்னா வேண்டாம், அவள் அங்கே இருக்கட்டும். அப்போ அடிக்கடிக்கு அவள் பார்த்துட்டு போனால் ஓகே தான், இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். ஏன்? क्या तुम अभी उससे प्यार करती हो? என்ன புரியல? என்னம்மா அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறேன். ஏய் வாய மூடு. அப்புறம் என்னடா? சரி ஓகே, இந்த மாதிரி என் மேலே பிளேட்டை திருப்பி போடாத. அவள் வரட்டும், இங்கே ஸ்டே பண்ணட்டும், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கட்டும். ஓகே டீக்கே. இப்போ மட்டும் நல்லா சரி ஒரு கிஸ் கொடு. நான் நீ சொன்னதுக்கு நான் ஓகே சொன்னல, அப்போது நான் கேட்குறது நீ கொடுக்கணும். என்னாடி கொடுக்குறது? நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்கள் லோயல் இப்போ அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. சங்கோக்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. தென் அப்படியே ரெமியை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ அவளால் ஜேகேவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்போ ஜேகேவை முன்னாடி நின்றுட்டு என்னை ஃபேஸ் பண்ண முடியலையா? சாரி ஜேகே, நான் பிடிக்காம தான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீ ஓடி போனதுக்கும் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு வாயின் கிடச்சா அவளை மாதிரி ஒரு ஒய்ஃப், ஒரு நல்ல ஒய்ஃப் எனக்கு கிடச்சிருக்கா. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் அலாட். உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இவங்கள பார்த்துட்டு வரட்டா? எவ்வளோ பேசணுமோ பேசு, ஆனால் நைட்டு என் கூட பேசணும். ஓகே ஜங்குக்கா? சரியா, புரியுதுல்ல? புரியுது, அவங்க கூடயே பேசுகிறேன். ஸோ ஜேகே போகும்போது உங்கள் சீக்ஸ்லேயே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஸோ ரெமி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்படியே 2 days போல் ஆகுது. நீங்கள் ரெமி கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கீங்க. அப்போ தான் ரெமி ஒரு குண்டை தூக்கி போடுறா. வயன், எனக்கு என்னமோ ஜேகே ரொம்ப நல்லவனாக இருக்கிற மாதிரி தோணுதுடி. இல்லை, அவள் உண்மையாகவே நல்லவன் தாண்டி. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? எனக்கு என்னமோ அதில் தான் டவுட் வருது. அது எப்படி ஒருத்தவங்க அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க? அப்படிலாம் இருக்க முடியாதே. அது எப்படி அவன் தாலி கட்டுற வரைக்கும் நான் தான் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் மைண்டை மாற்றிக்கிட்டான். உனக்கு டவுட்டே வரலையா? இது வரைக்கும் ஜேகே மேலே ஒரு டவுட் கூட உனக்கு வரல? ஏதாவது சின்னதாக? அவன் என்னை எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி அவன் தப்பாலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாதுடி. எனக்கு என்னமோ நீ அவனை தப்பாக புரிஞ்சு வச்சிட்ருக்கன்னு நினைக்கிறேன். ஜேகே நல்லவன் தான் சரியா? நீ அந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாத. வயன் நான் ப்ரொஜெக்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான் கேட்குறேன். நீ தப்பாக எடுத்துக்காத. டீக்கே ரெமி. வயன், நீ எப்போயாவது ஜேகே கூட அவன் என்ன ஒர்க் பண்ணுறான், அது ஒர்க் பிளேஸ் அதெல்லாம் போயிருக்கியா? அவன் கம்பெனி போயிருக்கியா நீ? நிறைய வாட்டி போயிருக்க நீ. என்னாச்சு? இல்லை, அங்கே ஏதாவது உனக்கு தப்பா? ஸ்டாப் இட் ரெமி, நான் தான் சொன்னல அவள் தப்பு பண்ணுறாள்ல கிடையாது. அவள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோல்டாக அரகண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அவன் சாஃப்டாக தான் பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவனை நீ தப்பாக பேசாத. சாரி வைன். ஓகே சாரி. ஸோ சாரி கேட்டதும் நீங்கள் ரூம் போயிடுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சு, பெட்டில் படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அவருமே பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஓய் என்ன
ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் ஜேகே சைட் டர்ன் பண்ணிக்கிட்டு ஜேகேயோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவும் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே தான் இருக்கார் என்ன விஷயம்னு. அப்போ நீங்கள் நீ நீ எதுக்காக இந்தியா வந்த, என்னாச்சு, எதுக்கு போவோம் அந்த மாதிரி கேட்குற? அது முன்னாடி சொல்லிட்டேனே பிஸ்னஸ்க்காக. அது இல்லை, நீ வந்த ஓகே, ஆனால் மேரேஜ்க்கு உன்னோட டீலர்ஸ்லாம் வந்தாங்களே அது என்ன டீலர்ஸ்னால் நான் போகிற பிளேஸ்க்கெலாம் வருவாங்க, அதான் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணேன். ஓ சரி, ரம்யா நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ண பார்த்ததோ, என்ன ரீசன்? இதெல்லாம் நீயா கேட்குறியா இல்லைனா யாராவது ஒன்று கேட்க சொன்னாங்களா? அது நஹி நானே தான் கேட்குறேன் ஜேகே. அந்த பாப்பாவை ஹெல்ப் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் தான் ப்ளட் கொடுத்துருக்கணும், ஆனால் நான் கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துருந்தேன். ஸோ என்னோடய ப்ளட் யூஸ் ஆகாது. ஸோ அந்த டைமுன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலில் வேறு எந்த ப்ளட்டும் கிடைக்கல. ஸோ கரெக்டாக யாரோ வந்து ப்ளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணான்னு சொன்னாங்க. அது பார்த்தா ரெமி தான் இருந்தா. அதுதான் எனக்கு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே லவ் ஆயிடுச்சு. ஓ ஆனால் அது நீ தானே எனக்கு தெரியாமல் தான். ஓகே புரியுதில்ல உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே ஜேகே, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க? ரெமி கேட்க சொன்னாலா? இல்லை நானே தான். என்ன சந்தேகப்படுறியா? ஜேகே तुम ऐसे क्यों बात रही हो? பின்ன நீ கேட்குறது அப்படி தான் இருக்குது. நீ கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா. அப்போது எனக்கு சந்தேகப்பட்டிருந்தான்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, ரெமிக்கு தான். அதான் என் ஜேகேவை இப்படிலாம் பேசக்கூடாது, இன்னொரு வாட்டி அவள் இப்படி உன்னை பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல, அதான் அவளுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்கலான்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் உன் மேலே சந்தேகம்லாம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு ஜேகேவோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஜங்குக்கு இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் மேலே சந்தேகம் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படி பார்த்தவன் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். யாராவது ஒன்று தப்பாக பேசினா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லு. சொல்லல என்ன பாரு ஜங்குக்ஷி, இதோ தேக்கோ என்ன பாரு, சொல்லல சாரி அப்படின்னு ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. சரி ஜேகேவோ போதும் நவ் இட்ஸ் மை டர்ன் அப்படின்னு உங்களை பிடிச்சி ஃபுல்லாக கிஸ் பண்ணி விடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ரெமி உங்களை ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு போகிறா. எங்கே போகிறோம்? ரெமி கஹா ஜா ரஹே ஹேன், எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அது கூட்டிகிட்டு போடி. நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறா. சரி ஹோட்டல் ரூம். யார் இருக்கா என் ஹோட்டலில்? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு யார் அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. 6 to 7 கேர்ள்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. யார் இந்த லடுக்கீஸ்லாம்? வயன் இவங்கெல்லாம் உனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி. சிஸ்டர்ஸா? புரியல. இவங்களாம் உன்னோட ஜேகேவோட எக்ஸ் ஒய்ஃப். என்ன பேசிகிட்டு இருக்க ரெமினி? தேவையில்லாமல் ஜேகே பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு போகிறீங்க நீங்கள். டக்குனு உங்கள் ஆன்சர் பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நில்ல வயன். ஆராம்சே நான் சொல்கிறது கேளு. என்ன நீ சொல்கிறதுலாம் எதுவும் கேட்க மாட்டேன். நீ ஜேகே பற்றி தப்பாக பேசுகிற. நான் தப்பாக பேசலை. இவங்களாம் ஜேகேவோட எக்ஸ் ஒய்ஃப். இவங்க எல்லாருக்குமே ஜேகே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டான். இப்போது டிவோர்ஸ் பண்ணிட்டானா? எதுக்கு? உனக்கு ஜேகே எதுக்கு இந்தியா வந்தான் தெரியுமா? அதான் ஒர்க்காக கம்பெனி விஷயமாக வந்தான். இல்லை, கம்பெனி விஷயமாகவும் வந்தான். அதே மாதிரி இதோ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். कांटेक्ट मैरिज क्या? रेमी आप जेके के बारे में गलत क्यों बोल रही हैं? இது பாரு வயன், நான் ஒன்றும் ஜேகே பற்றி தப்பாக பேசலை. என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்கிறேன். நீ தப்பாக தான் பேசுகிற. ஜேகே அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? நீ நம்பலைன்னா அந்த பொண்ணுங்க கையில் இருக்க டிவோர்ஸ் நோட்டீஸை பாரு. அதில் பாரு, மியூச்சுவலாக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி பார்க்குறீங்க. எல்லாத்துலேயுமே ஜேகேயோட சைன் தான் போட்டிருக்கு. ஸோ 3 months தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அதையும் இப்போது டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சு. தேக்கோ வயன், இது தான் அவன் ஜேகே பண்ணிகிட்ருக்கான். அவன் இப்படி தான் ஒரு கண்ட்ரிக்கும் போயிட்டு
ஒரு டீலிங்கும் போட்டு அங்கே ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிறான் 3 monthsக்கு. இப்படி தான் அவன் ஃபேக் மேரேஜ் பண்ணி அவனோட டீலர்ஸ் அக்செப்ட் பண்ண வைக்கிறான். புரியுதா? இதுதான் ஜேகே இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கான். என்னையுமே ஜேகே அப்படி தான் சூஸ் பண்ணான். மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 months போல் என்னை விட்டுட்டு அவன் கண்டிப்பாக போயிருப்பான். இங்கே பாருவா, எனக்கு ஒன்றும் ஜெல்லஸ்லாம் இல்லை, நீ ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கன்னு. ஆனால் நீ சேஃபாக இருக்கணும், அதான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு நல்லவனாக இருந்திருந்தா நான் இங்கே வந்து இப்படி பேசியிருக்க மாட்டேன் வாயின். ரமி, அப்போ ஜேகே என்னை ஏமாத்திட்டானா? அது எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஏன் இவ்வளோ நாளும் கூடவே இருக்கான்னு எனக்கு தெரியல வாயின். இவங்க எல்லாரையுமே அவன் 3 monthsல விட்டுட்டான். இவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓன் சைட் பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் உங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே பேசலை அண்ட் இன்னுமே அவன் கூட தான் இருக்கான். அது என்னன்னு தான் எனக்கும் புரியல. சரி, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே வந்துடுறீங்க. சிலுமே பின்னாடியே வரா. வாயின் இல்லை, நானும் வரேன். நீ வேண்டாம், நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் டாக்ஸி ஏறி போயிடுறீங்க. கூப்பிட்டு நீங்கள் கண்டுக்காமல் தான் போகிறீங்க. ஸோ ஜேகேயோட ஆஃபீஸ் முன்னாடி இறங்கிட்டதோ கரெக்டாக ஜேகே வெளியில் வரான். அப்படி நீ என்ன இங்கே பண்ணுற? எங்கே ரெடி பண்ணுற பொண்டாட்டி? எங்கே ஊர் சுற்றிட்டு வர? அந்த ரெமிகோடியா? எங்கே வாழை காணோம்? உன்னை விட்டுட்டு அவள் தனியாக போயிட்டாளா? ஸோ நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டே இருக்கீங்க. ஹலோ மேடம். ஓய் வடக்கி, எதுக்கிட்டே என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? ஓய், எதுவும் பேச மாட்டியா? சரி வா, வீட்டுக்கு போகலாம், நான் அங்கே வச்சு பார்த்துக்குறேன் அப்படின்னு உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு. ஸோ நீங்கள் போகும்பொழுது ஜேகே ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கார் ட்ரைவ் பண்ணிட்டு ஜேகே பேசிக்கிட்டே வராரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. கிளைமேட் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி டார்க்கா, ஒரு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எப்படி மறக்க முடியும்? ஏய், நானாடி பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு சைலண்டாக இருக்கா? சொல்லுமே, என்னாச்சு உனக்கு? இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஜேகேயோட ஃபேஸே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பேபி ஃபேஸ் மாதிரி இருக்குது. அந்த ஐஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் ஐஸில் வந்து அப்படியே டியர்ஸ் வருது. என்ன ஜங்குக்ஷி, என்ன ஏமாத்துறியா? என்ன கேட்கல? என்னை ஏமாத்துறியா? நான் ஏன் உன்னை ஏமாற்றணும்? என்ன விஷயத்தில்? நீ 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 என்னை ஏமாத்துறதானே எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது கல்லூரி நீ அப்படின்னு அவரே பயந்துட்டாரு. வாய், இங்கே பாரு ஒன்றும் கிடையாது, நல்லா உன்னை ஏமாத்தலை. அது ரெமே லூஸ் என்னமோ சொல்கிறான்னு நீயும் அதை கேட்டுட்ருக்காத, நம்பாத. இல்லை, நான் நம்பவே மாட்டேன் ஒன்று. நான் என் கண்ணால் பார்த்தேன் ஜேகே. என்ன பார்த்த வாயின் நீ? அதை சொல்லு. இப்படி கூச்சமே இல்லாமல் என்ன பார்த்தேன்னு கேட்குற? உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு ஜேகே என் வாயால் அதை சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறியா நீ? இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது உங்கள் மவுத்தில் வந்து அப்படியே பிளட் வருது. வாயின் என்னாச்சு? என்ன பண்ண நீ? வாயின் என்னாச்சு? என்னத்தை சாப்பிட்டு தொலைச்ச? போதும், இனி நான் உன் கூட இருக்கவே மாட்டேன். இப்போ ஜேகே அப்படியே அவரோட 1 hand வச்சு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி வாயின் இங்கே பாரு, தயவு செஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். वाइन जेके, आपके क्या कहा? This will be the best decision of your life and सोनिया जेके, उन्हें ना चूज பண்ணதோ இல்லை, ஆனால் கிடையவே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு மூச்சு இழுத்துக்குது. வாயின் ப்ளீஸ் வாயின், இப்படி பண்ணாத வாயின், ஹாஸ்பிட்டல் போயிடலாண்டி. வேண்டவே வேண்டாம், நான் இங்கே செத்து போய்க்கிறேன் ஜேகே, இனி நான் உன் கூட இருக்கவே மாட்டேன், உன்னை நம்பினது போதும். வாயின் ப்ளீஸ் வாயின், அப்படி பேசாத, ட்ரஸ்ட் மீ வாயின், நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்படி ஜேகே அவங்ககிட்ட பேசிட்டே வராரு. ஸோ ஃப்ரெண்டில் இருக்க வண்டியை பார்க்கல, ஏதோ ஒரு பெரிய ட்ராக் வந்து அப்படியே உங்களை ஹிட் பண்ணிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஸோ
உங்கள் ஐஸ் மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது. ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகேவுமே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது அவருக்கு. உங்களே பார்த்துட்ருக்காரு கீழே. ஒயன் என்னை விட்டு போகாதடி, என்னை நம்பு ஒயன். இந்த பிளேஸ்க்கு ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன்டா. இதை ஒன் ஷாட்டுன்னு சொல்லாமல் நம்ம மினி எஃப்எஃபாக வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாடா.